Hello friends, welcome to Tash Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கண்களுக்கு கீழ உள்ள கருவளையம் நம்மளோட கண்ணங்கள்ல உள்ள கருப்புள்ளிகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் எப்படி செய்யறதுன்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பருக்கள் அந்த இடங்கள்ல கருப்பா தழும்புகள் மாதிரி ஆயிரும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மூக்குக்கு மேல கருப்பா கோடு விழுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கருமையையும் கண் கருவளையத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் வேஸ்லின் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வேஸ்லின் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேஸ்லினை இந்த கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். நல்லா பியூரான ஆலோவேரா ஜெல்லாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கருவளையம் இருந்துச்சு அப்படின்னா கண்களை சுற்றி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மூக்கு மேலே கோடு மாதிரியான கருமை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மூக்கு பகுதிகளிலையும் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட உங்களோட முகத்தில் பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் கருமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்லையும் நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீமை செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.